தாவேகாவில் பதவி கொடுப்பார்கள் என்றோ பொறுப்பு கிடைக்கும் என்ற எண்ணத்திலோ நான் வேலை பார்க்கவில்லை. என்னை பற்றி தவறாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது விஜய் சாருக்கே தெரியும் என காட்டமாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் நடிகர் தாடி பாலாஜி. அவர் பேசியது என்ன பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு எடுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2-3 நாளாவே எல்லா இன்ஸ்டாகிராம்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பத்தி ஒரு விஷயம் எல்லாரும் பகிர்றாங்க. இது ஆக்சுவலா யாரோ ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சாங்க. அதை நான் எதாச்சும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டேன். பட் இது இப்படி ஒரு விவாத பொருள் ஆகும்னு எனக்கு தெரியாது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் ஏராளமான இளைஞர்கள் மட்டுமின்றி பெண்களும் இணைந்து வருகின்றனர். குறிப்பாக மாற்றுக் கட்சியை சேர்ந்த பல முக்கிய நிர்வாகிகளும் தாவேகாவில் இணைந்து வருகின்றனர். அந்த வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் நடிகர் தாடி பாலாஜி. அப்போது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்தை சந்தித்து வாழ்த்தும் பெற்றார். தாவேகாவில் இணைந்த பல முக்கிய நிர்வாகிகளுக்கு பல்வேறு பதவிகளை வழங்கினார் தாவேகா தலைவர் விஜய். அப்படி தாடி பாலாஜிக்கு பொறுப்புகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த பொறுப்பும் இதுவரை அவருக்கு வழங்கவில்லை. இந்த சூழலில்தான் நடிகர் தாடி பாலாஜி அண்மையில் வைத்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைரலானது. அதில் அவளோ புது பாய் ஃப்ரெண்டோட ஹாப்பியா இருக்கா, தற்கூரி நானும் அவளின் நினைவோடு என ஸ்டேட்டஸ் வைத்திருந்தார். இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பல்வேறு தரப்பினரும் விமர்சித்து வந்தனர். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தாடி பாலாஜி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் நான் வைத்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நிறைய பேர் பகிர்ந்து வருகிறார்கள். இது இப்படி ஒரு விவாத பொருளாக மாறும் என எனக்கு தெரியாது. தாவேகா ஆரம்பித்த நாட்களில் இருந்து தற்போது வரை தாவேகா தலைவர் விஜய்க்கு ஒரு நண்பனாக வேலை பார்த்து வருகிறேன். அவர் கட்சி மேலே வர வேண்டும், அவர் மேலே வர வேண்டும், இதுதான் எண்ணம். எனக்கு பதவி வேண்டும் என்றோ பொறுப்பு வேண்டும் என்றோ நான் வேலை பார்க்கவில்லை. இது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, என்னுடைய நண்பர் விஜய்க்கு புரியும். யார் பேச்சையும் விஜய் கேட்க மாட்டார். அவர் தனியாக முடிவு எடுப்பார். அந்த முடிவு சரியானதாக இருக்கும். நாங்கள் நெஞ்சில்தான் பச்சை குத்துவோம், மற்றவர்களைப் போல் முதுகில் குத்தமாட்டோம் என காட்டமாக பேசி விளக்கமளித்துள்ளார் தாடி பாலாஜி. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ பதிவு எடுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2-3 நாளாவே எல்லா இன்ஸ்டாகிராம்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பத்தி ஒரு விஷயம் எல்லாரும் பகிர்றாங்க. இது ஆக்சுவலா யாரோ ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சாங்க. அதை நான் எதாச்சும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டேன். பட் இது இப்படி ஒரு விவாத பொருள் ஆகும்னு எனக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், இன்னைக்கும் சரி, நான் அன்னைக்கு முதல்ல என்னுடைய நண்பரும் தலைவருமான மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்களை கட்சி ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒர்க் பண்ணும்போதே எனக்கு ஒரு நண்பராக அவருக்கு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவர் நல்லபடியாக வரணும், அந்த கட்சி நல்லபடியாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு, பதவி எதிர்பார்த்தோ இல்லை எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமோன்னோ நான் ஒர்க் பண்ணல. நான் முழுக்க மனதார இன்னைக்கு தைப்பூச திருநாள் அதுவும் ஓப்பனாக நான் சொல்கிறேன். இது யாருக்கு புரியுதோ இல்லையோ, நான் கும்புற கடவுளுக்கு புரியும். என்னுடைய தலைவரும் என்னுடைய நண்பருமான தாவேகாவுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்களுக்கு புரியும்.